மூட்டின் அடிப்பகுதியில் செய்யப்படும் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் குறித்து தமிழ்நாட்டில் நடைபெறும் முதல் பிரத்யேக மாநாடு இதுவாகும். இந்த மாநாடு 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்து குமரன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார், காது மூக்கு தொண்டை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் நாகேஸ்வரன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவ நிபுணர் டாக்டர் கௌதம் குஞ்சா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். எல்லா பேஷண்ட்ஸுமே நல்லா இருக்கிறாங்க. நம்ம பண்ணி அது நல்ல ரிசல்ட் வருது அப்படின்றதுக்காக தான் நம்ம கருத்தரங்கு நடத்துறதுக்கு முனைப்புடன் செயல்படுறோம். கருத்தரங்கு இங்கே நடக்குது. கெடாவா டிசெக்ஷன் மட்டும் மதுரை ஜிஹெச். கெடாவா நம்ம இங்கே பண்ண முடியாது. அதனால மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் வந்து நம்மளுடைய சரி செய்யப்படாத கேட்டவுடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் இஎன்டி, நியூரோ சர்ஜரி, அனட்டமி டிபார்ட்மெண்டோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து கெடாவா டிசெக்ஷன் அடிபாகத்தில் உள்ள கட்டியை அகற்றுவதற்காக ஒரு கருத்தரங்கம் நடத்த போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு 3 நாள் நடத்திருக்கோம். இதில் வந்து இந்தியாவிலிருந்து பல அறிஞர்கள், பல சர்ஜன்ஸ், நல்ல வேர்ல்டு கிளாஸ் சர்ஜன்ஸ் வந்து இது பண்ண போகிறாங்க. பட்டியலின மக்களுக்கு அநீதி இழைத்து வரும் திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக பட்டியலணி சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டியலணி மாவட்ட தலைவர் சுரேஷ் கல்யாண் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பட்டியலணி துணைத் தலைவர் பிரசாத், மாநில செயற்குழு உறுப்பினர் கலிவரதன் உள்ளிட்ட பாஜகவின் மாநில, மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். மேலும் குறிப்பாக கடந்த 1 வருடத்தில் மட்டும் பட்டியலின மக்களுக்கு அளித்த 36,000 கோடி ரூபாய் பணத்தை மகளிர் உரிமை தொகை, கலைஞர் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட வெவ்வேறு திட்டங்களுக்கு திமுக அரசு செலவழித்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதாக மாநில பட்டியலணி துணைத் தலைவர் பிரசாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார், மாவட்ட துணைத் தலைவர் ஜம்போடை சங்கர், ஸ்ரீபெரும்பத்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஓம் சக்தி செல்வமணி, பாஜக கூட்டுறவு பிரிவு கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம், மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் காமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சப்ஜெக்ட் வந்து பட்டியலின மக்களில் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகராட்சி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம், திமுகவை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம் இது போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிதி எங்கே, நிதி எங்கே, ஒதுக்கி தந்த நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்ட கேள்வி நேரத்தில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் ஓரத்தி, விளாம்பூர், ராமாபுரம் ஊராட்சிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது என்றும், ஒரு நாளைக்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர் எனவும், அந்த பகுதியில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் சில நபர்களால் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதால் உடனடியாக அவர்களுடைய நலன் கருதி சுற்றுச்சுவர் அமைக்க தமிழக அரசின் நலவாழ்வுத்துறை அமைச்சர் முன் வருவாரா என சபாநாயகர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆரம்ப சுகாதார நிலைய பகுதிகளில் வரும் ஆண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் என பதில் தெரிவித்தார். மரகதம் குமரவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மதுராந்தகம் தொகுதியில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் வரத்தி ஊராட்சி மற்றும் வேளாமூர் ஊராட்சியில் ராமாபுரம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. ஒரு நாளைக்கு 200க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அப்பகுதியில் கால்நடை மற்றும் ஒரு சில நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற காரணத்தால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு
நோயாளிகள் வருவதனால் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அவருடைய நலனை கருதி அப்பகுதியில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு எதிர்வரும் நிதியாண்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் 7வது ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி ஆசிரியர் பணி மேம்பாட்டிற்கான அரசாணையானது தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையால் வெளியிடப்பட்டு உரிய செயல்முறைகளும் கல்லூரி கல்வி இயக்குநரால் வெளியிடப்பட்டது. நிதித்துறையின் ஒப்புதலோடு வழங்கப்பட்ட அந்த அரசாணையின்படி அரசு கல்லூரிகளில் பணியாற்றிடும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு தொடர்ந்து வழங்கப்படுவதுடன் அதற்குரிய ஊதியமும் நிலுவைத் தொகையோடு உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கான 8 மண்டலங்களில் கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் மண்டலங்களில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் நிலுவைத் தொகையின்றி பணி மேம்பாட்டிற்கான ஊதியம் மட்டும் வழங்கப்பட்டது. பிற மண்டலங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஊதியமோ நிலுவைத் தொகையோ வழங்கப்படுவதில்லை. உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி மேம்பாடு வழங்கிட கோரி கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக AUD மூட்டா தொடர்ந்து 40ற்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளன. தொடரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக முதல் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்களில் உரிமை மீட்பு உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. பணி மேம்பாட்டு ஊதியத்தை ஜனவரி மாத சம்பளத்தில் சேர்த்து விடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் உறுதியளித்திருந்தார். அந்த உறுதிமொழியும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மூன்றாவது நாள் போராட்டம் காத்திருப்பு போராட்டம் தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட அரசாணையின் 5 உயர்நீதித்துறையில் நிறைவேற்றப்பட்ட அந்த அரசாணை முறையாக நிதித்துறையோட ஒப்புதலோடு தான் அந்த ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான நிதியை இன்னைக்கு உயர்நீதிக்கான அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியருக்கு அந்த பணபலன் என்பது வழங்கப்படவில்லை என்பது நிதியை சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த நீதி வச்சுருக்குதான் ஒரு அரசு உடனடியாக தலையீடு செய்து மூட்டாக இருக்குமோ என்ற ஐயமும் மூட்டாய் இருக்குது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக என்ன செய்யணும்னா, அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, உடனடியாக நம்ம எதிர்ப்பு பிரச்சனை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் நாங்கள் எப்படி ஐயப்படுறோம்னா, அப்போ இந்த கல்லூரியை பூராமையும் இந்த தன்மையில் நேச்சுரலாகவே டெத்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடோ என்று ஐயம் என்பது. இந்த அரசாணை 5 அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த போராட்டம் தொடர்ந்து 50ஐயும் தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாணை 5 அப்படிங்கிறது ஆசிரியர்களை மட்டும்தான் பாதிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு ஒரு பதவிக்கான ஊதியம் அப்படிங்கிறத அரசு நிர்ணயித்து இந்த பதவிக்கு இவ்வளோ ஊதியம் வழங்கணுங்கிற ஃபினான்ஷியல் கன்கரன்ஸும் வாங்கி தான் இந்த அரசாணையை வெளியிடுறாங்க. அதை வெளியிட்டும் கூட 5 வருடமாக தொடர்ந்து ஊதிய உயர்வு அப்படிங்கிறத விட அந்த பதவிக்கான ஊதியம் அதை கொடுக்க தொடர்ந்து அரசு மறுத்து வருகிறது. அதோட நிலுவைத் தொகையையும் ஊதியமும் கேட்டு தான் போராடிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் மேலேரிப்பாக்கம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்ல பயனாளிகளின் விடுதலை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கள ஆய்வின் போது பயனாளிகள் தற்போது வசிக்கும் வீடுகள், அவர்களுடைய வருமானம் என்ன, அவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த நேரடி கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயனாளிகளிடம் அவர்களுடைய வருமானம் குறித்தும் பயனாளிகளின் வீட்டில் வசிக்கும் உறவினர்களின் தகவல்களையும் கேட்டறிந்தார். ஆய்வின் போது ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் ஸ்ரீதேவி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன், சிவகலை செல்வன், துணை வட்டாட்சியர் சந்துரு, மேலேரிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவருமான பூபதி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கஸ்தூரி, புண்ணியகோட்டி, வார்டு உறுப்பினர்கள் உட்பட துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேரடி வீதியில் தமிழகத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு துரோகம் செய்ததாக கூறி திமுக அரசை கண்டித்து பாஜக பட்டியலணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டியலணி மாவட்ட தலைவர் தாமோதரன் கலந்து கொண்டு திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை தோற்கடித்து அனைத்து தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பட்டியலணி மாநில தலைவர் சம்பத்ராஜ், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார், வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்னம், மதுராந்தகம் சட்டமன்ற அமைப்பாளர் தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் கங்காதரன், புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட தலைவர் அதீஷ் சேகர், அதிமுக நகர கழக செயலாளர் சரவணன், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வெல்லட்டும் வெல்லட்டும் பாஜகவின் ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும் பட்டியலின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது போராட்டம். நிதி எங்கே நிதி எங்கே? திமுக அரசே திமுக அரசே கண்டித்து திமுக. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் பகுதியில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்திற்கு தண்டலம் ஏரி நீர்ப்பாசனம் மூலமாக விவசாயம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் விவசாய நிலத்திற்கு செல்லும் கால்வாய் பகுதியில் சுமார் 18 ஏக்கர் விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி பிரிவுகளாக அமைத்துள்ளது. மனை பிரிவிற்கு உள்ளே ஆலமர கால்வாய் என்று அழைக்கப்படும் விவசாய கால்வாய் வழியாக தண்டலம் ஏரியிலிருந்து தண்ணீர் பாசனம் பெற்று விவசாயம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கால்வாய் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ள நீரும் இதன் வழியாக வெளியேறி பக்கிங்காம் கால்வாயில் கலக்கும். இதனால் வெள்ள நீர் ஊருக்குள் வருவதும் தவிர்க்கப்படும். ஆனால் தற்போது கால்வாயை மூடி சிறிய அளவிலான பைப்புகள் போட்டு அதன் மீது சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விளை நிலங்களுக்கு செல்ல வேண்டிய தண்ணீர் செல்லாமல் தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனைப்பிரிவை கடந்துதான் விவசாயிகள் தங்களது விளை நிலங்களுக்கு சென்று விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மனைப்பிரிவுகளுக்குள் டிராக்டர், நெல் அறுவடை இயந்திரம் உள்ளிட்டவை செல்லும் போது மனைப்பிரிவை சார்ந்தவர்கள் உள்ளே செல்லாதவாறு வழிகளை முழுவதுமாக அடைக்கின்றனர். இதனால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாசன கால்வாய் மற்றும் அணுகு பாதையை விவசாயிகள் பயன்படுத்தும் வண்ணம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், திமுகவிடம் காங்கிரஸ் ராஜ்யசபா சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நகர்ப்புறங்களில் விஜய்க்கு ஓட்டு அதிகமாக வரலாம், கிராமப்புறத்தில் அது குறைவாக இருக்கும். இந்த தேர்தல் சற்று கடுமையான போட்டியாக இருந்தாலும் ஒற்றுமையான இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். தமிழக வெற்றிக் கழகம் விசில் அடிச்சா அடிச்சிட்டு போகட்டும், நாங்க கை அசைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். விஜய்க்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, அது அவருக்கு ஆதரவான கூட்டமாக இருக்கும்.
அது ஓட்டாகவும் மாறும். ஆனால் சீட்டாக மாறுமா என்பது கேள்விதான். நீண்ட நாட்கள் கூட்டணியில் இருப்பதினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம். காங்கிரஸ் 234 தொகுதிகளிலும் விருப்ப மனுக்களை வாங்கி வைத்துள்ளது. தொகுதி பங்கீட்டிற்கு ஏற்ப நாங்கள் யாருக்கு சீட் தருவது என்பதை உறுதி செய்வோம். திமுகவிடம் காங்கிரஸ் ராஜ்யசபா சீட்டு கேட்க வாய்ப்பு உண்டு. மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு திமுக அமைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இதுகுறித்து காங்கிரஸ் பேச வாய்ப்புள்ளது. மாணிக்கம் தாக்கூரின் ட்விட்டர் கவிதை குறித்து கார்த்திக் சிதம்பரம் பேசுகையில், அது வெறும் பாரதியாரின் கவிதைதான், அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். திமுக குறித்து மாணிக்கம் தாக்கூர் பேசியதற்கு அவரிடம்தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், எத்தனை தொகுதி யாருக்கு சீட்டு என பல நிலைகளை கடந்துதான் இதனை முடிவு செய்ய முடியும் என்றார். ரெண்டு பார்ட்டிலையும் பல கருத்துக்கள் இருக்கும், கருத்து மோதல்கள் ஆகும். அதுவே இன்னும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டோ ஒரு டிப்பிங் பாயிண்ட்டோ ஆகாது. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம். அந்த சின்ன சின்ன அங்கங்கிற ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற அங்கே இருக்கிற லோக்கல் ஈக்குவேஷனால் சில கருத்து பரிமாற்றம் ஆகிருக்கலாம். ஆனால் அதுவே இன்னும் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கூடாது. ஓவரால் ஒரு காமன் கோலை தான் மனசில் வச்சு கூட்டணிகள்லாம் அமையும். நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குகிறோம். ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், மாவட்டத்தில் நிர்வாகிகள் ஒருத்தர் சொன்னால் கீழே கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர் வரல. அது பிற்காலத்தில் வரலாம். ஆனால் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வரும்ன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நகர்ப்புறத்தில் கொஞ்சம் கணிசமாக வரும், கிராமப்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் இந்த வாக்கு வங்கியை வச்சு மட்டுமே இந்த வாக்கு வங்கி வாக்காக உறுதியான வாக்காக மாறி அது சீட்டாக மாறுமான்னு கேட்டால் எனக்கு அது ஒரு கேள்விக்குறி இருக்குதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பரவலாக எல்லாருக்கிட்ட இருந்தும் வாக்கு வாங்குவான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், கொஞ்சம் அரசியல் மீது கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஒரு இளைஞர் பட்டாளம், அவருடைய சினிமா மோகத்தால் ஈர்க்கப்படுகின்றவர்கள், ஒரு ஆழ்ந்த சித்தாந்த ரீதியாக செயல்படாம எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் மூவிங்ஸும் இல்லாம ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலா இருக்கு. தமிழகத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் ஆகியோர் இன்று நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கூட்டணியை அறிவித்தனர். இதனை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் தேமுதிக தொண்டர்கள் நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், சங்கர் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்போரூர் கூட்ரோடு அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சிநேகிதி வளரிளம் பெண்களின் இனப்பெருக்கம், ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இளம் வயதினருக்கான பாலியல் கல்வி முறையை பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் சேர்க்க வேண்டும், தரமான சுகாதார அட்டை வழங்க வேண்டும், பள்ளிகள் கல்லூரிகள் சுத்தமான சுகாதாரமான கழிவறை வசதி, கிராமம் தோறும் வளரிளம் சமூகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வேட்பாளர்களுக்கு தங்கள் ஆதரவு என தெரிவித்துள்ளனர். நிகழ்வில் சிநேகிதி கூட்டமைப்பின் தலைவர் ரேணுகா பாலா, இனாட்டா பவுண்டேஷன் பரஞ்சோதி, ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் இயக்குனர் SEA தொண்டு நிறுவனம் தேசிங்கு மற்றும்
காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட சிநேகிதி கூட்டமைப்பின் பங்காளர்கள் RDT ட்ரஸ்ட், சார்வோ ட்ரஸ்ட், அக்ஷயா ஃபவுண்டேஷன், PDT ட்ரஸ்ட், மதர் தெரேசா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் உடனிருந்தனர். போன டைமே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மீட்டிங் அப்புறம் பண்ணோம். காலையில் எல்லா இடத்துல எங்கே கேட்டாலும் நான் கேட்டேன். அப்போ எங்கே ஒழிச்சாலும் ராஜபக்தியோடைய இந்த பிரச்சனை வேலையான கருத்தை வந்து நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தில் பெரிய நகராட்சி மையத்தின் இயக்குநராக இருப்பதோடு சிநேகிதி வளரிளம் பெண்களுடைய கூட்டமைப்பையும் நடத்தி வருகிறோம். இந்த கூட்டமைப்பு அமைப்பானது 4 மாவட்டங்களில் 50 தொண்டு நிறுவனங்கள் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் குட்ரோட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் தேதி என்றால் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாள். சக்திக்கேற்ப என்ன முடியுமோ தங்களுடைய சொந்த காசுல இருந்து வசூலித்துலாம் பண்றதில்லை. அண்ணா அது வேற கட்சி. எந்த கட்சி அது? உனக்கே கொடுப்பான் 10 ரூபாய். இங்க மிக சிறப்பாக 2026 அம்மாவுடைய 78வது பிறந்த நாள் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்மளுடைய மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழகத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த கால வேளையை உங்களுடைய பொற்பாதங்களை தொற்றை ஏற்று மிக திரளாக வந்த மகளிர்களுக்கும் மகளிரை சார்ந்துட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அவலூர்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக மக்களோடு நின்று போராடுகின்ற, மக்களுக்காக பிரச்சனை இருந்தாலும் இல்லை என்றாலும் என்றைக்கும் உங்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் இயற்கை கட்சி. இதை மனதில் வைத்துக் கொண்டு கட்சி